ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனல் கூட நீங்களுமே ஒரு ஃப்ரெண்ட் ஆகிக்கோங்க. இன்றைக்குமே வந்துட்டு மதர்ஸ் டே கிராஃப்ட் ஐடியா தான் பார்க்க போகிறோம். க்ரீட்டிங் கார்டு மாதிரி ஒரு கார்டு ரெடி பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கு வந்து என்கிட்ட இருந்த இந்த மாதிரி சார்ட் பேப்பரில் கார்டு சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு A4 ஷீட்டில் ஒரு இமேஜ் வரைஞ்சி வச்சுருக்கேன். மதர்ஸ் டேக்கு ஏற்ற மாதிரி ஒரு அம்மாவும் ஒரு குட்டி பாப்பாவும் இருக்கிற மாதிரி சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் வரைஞ்சி வச்சுருக்கேன். இந்த இமேஜ் வந்து நான் ஃபஸ்ட்டு பென்சிலில் வரைஞ்சிருக்கேன். இப்போ நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து மார்க்கர் பென் யூஸ் பண்ணி ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம கலரிங் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த மாதிரி இமேஜ்னு தான் கிடையாது, எந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி இமேஜ் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு குட்டி பாயாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு சின்ன பாய் பேபி இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அந்த மாதிரி உங்களுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கோங்க. வரைஞ்சிட்டு கலர் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் அவுட்லைன் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஸ்கெட்சஸ் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து க்ரையான்ஸ் யூஸ் பண்ணி கூட கலர் பண்ணிக்கலாம். அப்படி க்ரையான்ஸும் இல்லை ஸ்கெட்சஸும் இல்லைனா அக்ரலிக் பெயிண்ட் இருக்கும்ல, பெயிண்ட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி பெயிண்ட்டும் இல்லைனா கலர் பேப்பர்ஸில் சின்ன சின்னதாக இந்த மாதிரி வரைஞ்சி ஒவ்வொரு ஷேப்பும் வரைஞ்சி நீங்கள் ஒட்டிக்கலாம். ஓகே, நான் எனக்கு வந்து பிடிச்ச கலரில் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு வந்து சும்மா ஒரு டபுள் கலர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். எல்லோ கலர் அண்ட் வந்து மாமோட ட்ரெஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஸ்கை ப்ளூ கலர் பண்ணுறேன். 2 கலர் மட்டும் தான் பண்ணுறேன். நிறைய வந்து கொச்சுன்னு பண்ணல, கொஞ்சம் சிம்பிளாக நீட்டாக முடிச்சிட்டேன். ஓகே, இப்போ கலர் பண்ணிட்டதுக்கு அப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஷீட் அப்படியே நம்ம வரைஞ்சிருக்கோம்ல அதை வந்து அப்படியே தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து திக்னஸாக இருக்காது, ரொம்ப தின்னாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம A4 ஷீட்டில் மட்டும்தான் வரைஞ்சி கலர் பண்ணியிருக்கோம். கலர் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ஸ்கெச்சஸில் இருக்கிறதெல்லாம் நம்ம பண்ணும்போது ரொம்பவுமே தின்னாகிடுற மாதிரி இருக்கும். நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸ்கெட்ச் பண்ணிட்டதுக்கப்புறம் ரொம்ப தின்னாகிடும். இது இன்னும் கொஞ்சம் வந்து திக்னஸ் ஜாஸ்தியாக வைக்கணும். அது வந்து கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு ப்ளைன் ஃபோம் ஷீட் எடுக்கிறேன். நீங்கள் வந்து ஃபோம் ஷீட் தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு வந்து சின்ன கார்ட்போர்டு, கொஞ்சம் தின்னாக இருக்கிற கார்ட்போர்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எனி கலர்ஸ், ஏதாச்சும் ஒரு கலர் ஃபோம் ஷீட் நான் இப்போ எடுத்திருக்கேன். அந்த ஃபோம் ஷீட்டுக்கு மேலே இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல அந்த பீஸை வச்சுட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. சும்மா அந்த அவுட்லைன் மட்டும் மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணி அந்த கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஷீட்டில் ஃபெவிகால் போட்டு அந்த ஃபோம் ஷீட்டுக்கு மேலே அந்த A4 ஷீட் வந்து ஒட்டிக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும், நம்மளுக்கு பார்க்குறதுக்குமே கொஞ்சம் எம்போஸாக இருக்க மாதிரி, அதாவது ஒரு 3D எஃபெக்டில் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, அதுக்காக தான் இப்படி பண்ணுறேன். நீங்கள் வந்து இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்குது, எனக்கு அப்படியே போதும்னா நீங்கள் அப்படியே வந்து ஒட்டிக்கோங்க. ஓகே, அது உங்களோட இஷ்டம் தான். கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்குன்னா நீங்கள் அந்த மாதிரி ஒட்டிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக 3D மாதிரி தெரியணும் பார்க்குறதுக்கு அப்படிங்கிறனால இந்த வேலையும் நான் செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ ஒட்டிட்டு கொஞ்சம் சைடில் எக்ஸ்ட்ரா கட் பண்ண வேண்டிய வேலைலாம் இருந்துச்சு, அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகேவா? அவ்வளோதான், இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கார்டு வந்து டெக்கரேட் பண்ண வந்துடலாம். இந்த கார்டு வந்து நான் எப்படின்னா இந்த மாதிரி ஷேப்பில் இல்லாமல் கொஞ்சம் வளைஞ்சு இருக்கிற மாதிரி ஷேப்பில் நான் பண்ண போகிறேன். அதுக்காக இந்த சைடில் மட்டும் கொஞ்சம் இப்படி வளைவாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், 2 சைடும் கட் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த கார்டோட சென்டரில் வெளி சைடு இருக்கும்ல அந்த இடத்துல வந்துட்டு நான் இப்போ வரைஞ்சி கட் பண்ணோம்ல அந்த இமேஜ் எடுத்து சென்டரில் இப்படி ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், ஒட்டியாச்சு. ஒட்டிட்டதுக்கப்புறம் அதுக்கு கீழே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக ஒரு சின்ன பேப்பர் எடுத்திருக்கேன். என்ன கலர் பேப்பர் வேணால் எடுத்துக்கோங்க. நான் பிங்க் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு அது வந்து இந்த மாதிரி 2 சைடும் இப்போ நான் மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். 2 சைடும் ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இன்னொரு மடிப்பு மடிக்கணும் இந்த மாதிரி. அவ்வளோதான், மடிச்சிட்டிங்கன்னா அது நம்ம ஒட்டும் போது கொஞ்சம் இப்படி தூக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும், அது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ அதோட 2 சைட்லேயும் ஃபெவிகால் போட்டுட்டு கரெக்டாக அந்த இமேஜுக்கு கீழே வச்சு இப்படி ஒட்டியிருக்கேன். அதில் வந்து ஹாப்பி மதர்ஸ் டேன்னு நான் எழுதிக்கிறேன். நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே எழுதிட்டு அதுக்கப்புறமா அந்த மாதிரி செஞ்சு ஒட்டிக்கோங்க. நான் மறந்துட்டேன், அதனால அதுக்கப்புறம் எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ எழுதி ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடில் சுற்றி அவுட்லைனுக்கு இந்த கார்டோட அவுட்லைன் இருக்கும்ல அதுக்கு வந்துட்டு நான் இந்த மாதிரி கிளிட்டர் டேப் அதுதான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஃபோம் ஷீட் கூட சின்னதாக கட் பண்ணி ஒட்டிக்கலாம். கிளிட்டர் டேப் இருந்துச்சுன்னா அதுவே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதாவது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வேலை முடிஞ்சிடும், அதேமாரி பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஓகே, கலர் காம்பினேஷன் பார்த்து சூஸ் பண்ணி ஒட்டுங்க. இப்போ நான் ஒட்டிட்டு அந்த வளைவாக நம்ம கட் பண்ணோம்ல அதையும் அந்த டேப்லேயும் கட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இது இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த பாப்பாவோட ட்ரெஸ் இருக்குல்ல அதில் வந்து இந்த மாதிரி ரோஸ் ஒட்டுறதுக்காக எடுத்திருக்கேன். இது வந்து சாட்டன் ரிப்பனில் செஞ்சுருக்க ரோஸு. இது வந்து வாங்கினது தான் கடையில். அப்படி இந்த மாதிரி இல்லைனா நீங்கள் கையிலேயே வந்துட்டு குட்டி குட்டி ரோஸை செஞ்சு ஒட்டிக்கலாம். அது வந்து ஆப்ஷனல் தான், எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக நான் ஒட்டியிருக்கேன்.
ஓகே, ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் குட்டி குட்டி பட்டர்ஃப்ளை. இது வந்து மடக்குனா இந்த மாதிரி மடங்கும். லைட்டாக தான் இருக்கும், இது கொஞ்சம் தின்னாக தான் இருக்கும், ஈஸியாக வந்து வளைக்க முடியும். அதனால அந்த பட்டர்ஃப்ளை அப்படியே சென்டரில் வந்து இப்படி வளைச்சிட்டு அந்த ஃப்ரண்ட் சைடில் அங்கங்கே நான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பட்டர்ஃப்ளை பறந்துட்டு இருக்க மாதிரி ஒட்டுறேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட் சைடில் ஒட்டியாச்சு. இப்போ உள்ளுக்குள்ளே வந்து நம்ம கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிட்டு வந்துடலாம். ஃப்ரண்ட் சைட் போதும், நிறைய பண்ணாலும் நல்லா இருக்காது. ஓகே, இப்போ உள்ளுக்குள்ளேயும் நான் என்ன பண்ணுறேன்னா அதே கிளிட்டர் டேப் யூஸ் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறேன் மொத்தமாக. நான் வந்து ஒரு பிங்க் கலர் டேப் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போது ஃபுல்லாக 4 சைடும் வச்சு ஒட்டியாச்சு. ஒட்டிட்டு இதுலேயும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் கிஃப்ட் ரிப்பன் நான் யூஸ் பண்ண போகிறேன் இதுக்கு. ஆக்சுவலி இந்த ரிப்பன் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் சைடு தான் ஒட்டுவாங்க. பட் நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு கார்டோட உள் சைடு ஒட்ட போகிறேன். ஓப்பன் பண்ணால் தெரிகிற மாதிரி ஒட்ட போகிறேன். ஓகே, அந்த ரிப்பனில் சைடில் 2 பெருசாக ரிப்பன் வரும்ல, அந்த ரிப்பன் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி சிசர் யூஸ் பண்ணி இப்படி பிடிச்சி டைட் பண்ணி இழுத்துருக்கேன். அப்போ என்ன ஆகும்னா அது நல்லா அப்படி வளைஞ்சி வளைஞ்சி சுருங்கின மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அது ஒட்டிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து அந்த ரிப்பனுக்கு கீழே வந்துட்டு நான் கொஞ்சம் லைன்ஸ், இந்த லைன்ஸ் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா கிட்ட என்ன சொல்ல போகிறோமோ அதை வந்து இங்கே எழுதிக்கலாம், அதுக்காக தான். ஓகே, நெக்ஸ்ட் அந்த லைன்ஸ் பக்கத்தில் 2 குட்டி ஹார்ட் ஷேப் நான் வந்து ஒட்டுறேன். இது வந்து கொஞ்சம் டிசைனாகவே இருந்துச்சு இந்த ஹார்ட் ஷேப் என்கிட்ட. ஃபோம் ஷீட்டில் வந்துட்டு ஸ்டிக்கர் டைப்பில் இருக்கும், அதை வந்து நான் இப்படி ஒட்டிக்கிறேன். கலரிங் வந்து மேட்சிங்காக ஒட்டுறேன் எல்லாமே. ஓகே, ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். நான் ஃப்ரண்ட் சைடில் உள்ளுக்குள்ளே வந்துட்டு இப்படி தான் முடிச்சிட்டேன். நீங்கள் வந்து அந்த லைன்ஸில் என்ன வேணால் எழுதிக்கலாம். ஒரு கவிதை மாதிரி எழுதிக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு சென்டென்ஸ் மாதிரி. உங்கள் அம்மா கிட்ட நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை வந்து அந்த இடத்துல சும்மா ஷார்ட்டாக அழகாக எழுதிக்கோங்க. ஓகே, அதுக்காக நான் அந்த லைன்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அப்படியே காலியாக இருக்குது இல்லையா, அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், அதே பட்டர்ஃப்ளை இருந்துச்சுல அதை வந்து வளைக்காமல் அப்படியே வந்து ஒட்டியிருக்கேன் ப்ளைனாக. ஓகே, கொஞ்சம் பறந்துட்டு இருக்கிற மாதிரி, அவ்வளோதான். இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் எழுதுறது வந்து எழுதிக்கலாம். நான் எடுத்துருக்க சார்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மடங்கின மாதிரி, அதாவது நான் சார்ட் பேப்பரை ஃபுல்லாக ரோல் பண்ணி வச்சுருந்தேன், அதனால் கொஞ்சம் மடக்குன மாதிரி இருந்துச்சு. நீங்கள் வந்து கொஞ்சம் நீட்டபிளாக இருக்கிற சார்ட் பேப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் செம்மையாக வரும். இந்த நிறைய பேர் வந்து மதர்ஸ் டேக்கு கார்டு மாதிரி ஏதாச்சும் ஐடியா கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க, அதாவது கார்டு மாடலில் வந்து பண்ணுற ஐடியா கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதனால தான் நான் இந்த ஐடியா கொடுத்துருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக நீட்டாக இருக்கிற சார்ட் பேப்பரில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய்.